லிபார்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேக தலைவர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் மேடை ஏறி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பது குறித்தும், திமுக கூட்டணி உடைந்து விஜயுடன் இணைந்தார் திருமாவளவன் அப்படின்ற பேசு பொருளாகி இருக்குமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, இவர் 2 பேரும் ஒன்றா மெர்ஜாக போகிறாங்க இவங்களுக்குள்ளன்ட்டு, அதுக்காக இருக்கலாம் மோஸ்ட்லி. இப்போ விஜய் இப்போ தான் அரசியல் ஒரு கட்சி தலைவர், இன்னும் கவுன்சிலர் சீட்டு கூட அவங்க நிற்கல. திருமாவளவன் தலித் மக்களுக்காக அவர் போராடக்கூடியவர், அம்பேத்கர் முழக்கத்தை கொண்டு வருவார். ரெண்டாவது அவர் இப்போ நம்ம சிதம்பரம் தொகுதி எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்பி. அவர் சார்பில் 4 எம்எல்ஏ. அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு மக்களுக்காக போராடுறவர். அவர் அந்த விழாவுக்கு போகிறது போகாதது அவரோட விருப்பம் தான், சொந்த விருப்பம் தான். சிலருக்கு உடம்பு கூட முடியாத இருக்கலாம், அதை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. அவரை தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாராங்க. முன்னாடி சொன்னாங்க, ஏப்ரல் 14 சொன்னாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் தவிர்ப்பது சரியானு கேட்டால் அவருக்கு ஒரு நிழல் தேவைப்படுது. ஸோ அந்த நிழல் தேவைப்படுறதுக்காக தவிர்த்துருக்கலாம். இவங்க 2 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களோட கருத்தும் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அவங்க இணையத்துக்கு சான்ஸ் கம்மி தான். அவர் திருமணம் தவிர்த்தது ஒரு அளவுக்கு நல்ல விஷயம் தான். அவர் நாலேஜ், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சும்மா சாதாரணமாக இந்த இப்போ வந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறோம் இல்லை. அவர் அது பழமையான ஆள் அவருக்கு எப்படி நெளிவு சொல்லுவாங்க, நெளிவு சொல்லுவேன்னு, அதே மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி பண்ணால் இப்படி வரும், இப்படி பண்ணோம்னா, அதனால அவர் சொல்லிக்கிறார். அது அவர் இஷ்டம், அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அவரோ ஒரு இஷ்டம். நீங்கள் 2 இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, அவங்க கட்சி பேசிக்கலாம். கட்சியை பற்றி பேச மாட்டேங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள். இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, அது பெருசாக எல்லோரும் பேசுவாங்க, அதை அப்படியே பெருசாக எப்படியோ ஆக்குவாங்கன்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு. அது வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த இன்னொரு 1 வருஷம் இருக்குல்ல, அதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னாச்சும் ஒன்று சின்னதா பண்ணினே இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சந்திச்சா உடனே தமிழ்நாடு முன்னுக்கம் போயிட போகிறதில்ல. ரெண்டாவது தமிழ்நாடு வளர்ச்சி ஆகிட போகிறதில்ல. அது எதிர்க்க பார்த்துக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, அதெல்லாம் இயல்பான ஒன்று தான். இதை தப்புன்னா சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல. இதை அரசியல் ஆகுனா அது அரசியல் ஆகிடும். இவரோட கொள்கை வேறு, திருமாவோட கொள்கை வேறு. அவர் இப்போ தானே வந்திருக்காரு. அவர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்தால் தான் தெரியும். இன்னொரு 10 வருஷம் போனால் தான் தெரியும். அதெல்லாம் உடனேலாம் அவர் வர மாட்டார். எனக்கு தெரிஞ்சு திமுகவோட என்ன பிரிய மாட்டார் திருமா. வாய்ப்பு இருந்தாலும் அது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். இவர் வேறு இது, அது அவர் வேறு ஸ்டைல் தானே. திருமாவளவன் சேர்ந்தாலும் விஜய் கூட ஒரு காலம் சேர மாட்டார். விஜய் பல ஆண்டுகளாகவும் விஜய்க்கு அரசியலுக்கு வந்தாலும் இப்போ எந்த விதமான பொறுப்பு அதிகாரங்களும் இப்போ கிடைக்காது. மக்கள் சினிமாக்காரங்க அவர் பின்னால் நிற்பாங்க. ஏன்னா அரசியலுடைய இதெல்லாம் விசாரணைக்கு தெரியுது. எங்கள் ஐக்கிய நாடு சபையிலேருந்து விசாரணைக்கு பாராட்டு வந்துட்டு, இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு சொல்லி அந்த மாதிரி பாராட்டு இருக்கும்போது விஜயெல்லாம் வர முடியாது சார். அப்போ சினிமாவுக்கு மோகம் உள்ளவன் அதில் நிற்பான், அது பின்னால் நிற்பான். உண்மையான படித்த மாதிரி பின்னால் நிற்க மாட்டான். ஏன்னா அரசியல் இனிமேல் தான் வரணும், பல ஆண்டுகள் ஆகும். எங்கெல்லாம் போய் அடிபட்டு வந்து ஸ்டாலின் வீட்டில் முதல்வர் அவள் அப்பன்ட்ட படித்த ஒன்றும் மக்கள்கிட்ட படித்தது ஒன்றும். இப்போ நல்ல முறையில் அரசியல் ஓட்டிகிட்டு இருக்காரு. திருமணத்துக்கு போய் சேர மாட்டார், சும்மா நிற்கிறாருங்க. அவருக்கு போன இந்த மாதிரி வெற்றி கிடைக்க ஒரு காலம் கிடைக்காது. அது அதிகாரத்தில் பங்கில் இவரோட அடிப்படை கோஷம் திமுக ஏற்றுக்காது. அதான் இது அவங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ப்ரெஷராக இருக்கலாம். இல்லை சாத்தி கிடையாது, அது விற்கதான் இதாக இருக்கும். திமுக கூட்டணி உடத்துக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் இவருக்கு ஒரு சர்க்கிள் வந்திருக்கலாம். வேற என்ன தலித் கட்சிகளுக்கு கூட அவங்களுக்கு கூட்டணி போகிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது அது அந்த மேடையை விளம்பரப்படுத்துகிறக்காண்டி பண்ணுறாங்க. திருமாவளவன் டிஎம்கே விட்டு வரமாட்டார், வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் விஜய் தனிச்சு தான் நிற்பார். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியிலேருந்து ஒரு ஆள் கூட வெளியில் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. ஏன்னா 40 தொகுதியும் ஜெயித்ததுனால வாய்ப்பே இல்லை. சும்மா பொலிட்டிக்கலாக மீடியாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 100% வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது. அவர் டிஎம்கே கூட்டணியில் நல்ல விதமாக இருக்கார். அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயோட கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது குட்டையை குழப்புற மாதிரி விஜய் தான் குழப்பிக்கிட்டே இருக்கார். அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்லவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லா இருக்க முடியும். இவர் இவர் மேலாம் குறைய நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நல்லா செய்கிறாரு. இந்த முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் இப்போ குறிப்பிட்ட கடந்த காலத்தில் பார்க்கலாம், ஒரு முதலமைச்சர்லாம் காரை விட்டு கூட இறங்கும். ஆனால் அந்த மனுஷன் இறங்கி போய் பார்க்குறாரு. மக்களை யார் சந்திக்கிறாங்கன்னு அவங்க தான் நல்ல தலைவர். நீங்கள் கேட்டிங்களே விஜயான்ட்டு, இவர் ஃபஸ்ட்டு அவர் காரை விட்டு அவர் இறங்கி மக்களை அவர் பார்க்குறாரு. அவர் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியுமா?
நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இதே ஒரு முதலமைச்சராக நம்ம யாராவது ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா போனால் சரிங்க, இல்லை ஐயா பிஸி இல்லை உங்களை பார்க்க வந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை. இதே நீங்கள் விஜய் வீட்டுக்குள்ளே போனால் நாய்க்கு கூட இடம் இருக்குன்னா உங்களுக்கு இடம் இருக்காது. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து தேவையில்லாத நடிகர் அவர் செஞ்சிருவார் எல்லாம் பண்ணிடுவாருன்னு நம்மளுக்கு யார் செய்கிறாங்க ஓப்பனாக ஒன்று புரிஞ்சுங்க. நடிகருங்க வந்து ஒரு சிலர் மறைமுகமாக செய்கிறாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கலாம், நல்ல மனுஷன், ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லிக்கலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை. அது வந்து மக்கள் தவறு விட்ட ஒரு தலைவர், ஆனால் நல்லா அவர் வந்திருந்தாலும் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் இவங்க பண்ணவங்க இப்போ என்ன கூட ஒரு நடிகரை பிடிக்கணும், அஜித் பிடிக்கும், எனக்கு அவர் சிஎம் ஆகிட்டார் நான் சொல்ல முடியுமா? யார் இறங்கி கரெக்டாக செய்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட செயல்பாடு தான் பார்க்கணும். அதுதான் நல்லா ஆச்சு. இவர் வந்து நம்மளுக்கு வந்து வெள்ள நிவாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி கூட தூய்மை பணியாளர், நல்ல ஒரு தூய்மை பணியாளர் தான். இப்போ எங்களுக்கு வந்து இந்த தாட்கோ லோன் மூலிமா, அதாவது நாங்களே ஒரு தொழில் முதலீட்டாளர் மாரி எங்கள் பேரில் வண்டி வாங்கி வாடகை விட்டு மானியம் வர மாதிரி இது செய்கிறாரு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இவர் நல்லா செய்வார். இப்போ சீமா விஜய் இவங்கெல்லாம் சந்திச்சா நம்மளுக்கு ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் பின்னாடி போயிடாது. யார் எப்படி வந்தாலும் நல்லவங்க யார் வராங்களோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி அவர் உடைக்க மாட்டார். அவர் ஒன்று எப்படி உடைப்பார், அவர் இஷ்டம். அவர் சான்ஸு அவர் விஜய் கூட பேசலாம், யார் கூட பேசலாம். ஆனால் கூட்டணி வரும்போது அது வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் யார் மெஜாரிட்டி இருக்கிறா, இப்போ டீமுக்கு தான் மெஜாரிட்டி, அதனால் அவங்க கூட தான் சேருவாங்க. திருமலம் வந்து ஏ டீமுக்கு கூட சேர்ந்தாலும் வராது, அதனால சொல்லிடுறான் அது வராது. ஆனால் டீமுக்கு கூட சேர்ந்தால் தான் அவர் வர முடியும். அதனால் வந்து இப்போ வந்து விஜய் கூட சேரலாம், ஆனால் ஆட்சிலாம் வர்றதுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னத்தை பண்ணுறாரு நடிகர் பூரா எல்லாத்தையும் வந்து விஜய் கதை காட்டலிமா விஜய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆறு ஜீரோ தான். ஒரு காலம் உடையாது. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடு சபையிலே இந்த நம்முடைய நாட்டுடைய முதல்வருக்கு வந்து பாராட்டு கிடச்சிக்குன்னு சொன்னால் இவருமா அரசியல்வாதி யாரும் கிடையாது. சரியா? எல்லா மக்களுக்கு எல்லா வேணும்னு சொல்லி கொண்டு போகிறாரு. இன்னும் பொறாம முடிச்சு போய் நம்ம சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி செய்கிறானோ. விஜயெல்லாம் சினிமாவுக்கு இருக்க பின்னால் பண்ணிப்பான். எங்கே ஒரு காலம் போக வாய்ப்பு இல்லை. அவர் போனால் நம்ம வெற்றி கிடைக்காது நிச்சயமாக. அது டிஎம்கேவோட ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு மித்த டிஎம்கேல இருக்கவங்க யாருமே வந்துட்டு எங்களோட கூட்டணியில் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கல. அது ஒரு திருமாவளவன் தான் அடிக்கடி வந்துட்டு நான் டிஎம்கேல தான் இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்காரு. அது வந்து அவராக சொல்கிற மாதிரி எனக்கு தெரில. டிஎம்கே சைட்லேருந்து சொல்லி ப்ரெஷர் பண்ணி அவரை சொல்ல வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து அவர் வந்துட்டு அவரோட பாப்புலாரிட்டி வச்சு டோட்டலாக அவர் வந்திருக்காரு. அவர் வேறு யாரையும் நம்பி கிடையாது. அதனால் அவரோட பாப்புலாரிட்டியில் அவர் கண்டிப்பாக அவர் அட்லீஸ்ட் அவர் எம்எல்ஏவாவது ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மித்த தொகுதியில் எப்படின்றது தெரியாது. பட் ஆனால் விஜய் வந்து அவர் தனிச்சு நின்று அவர் ஜெயிக்க போகிற தொகுதி கண்டிப்பாக எந்த தொகுதியும் அவர் ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக அதுக்கு பிரியறதுக்கு திமுக விட்டு அவர் போக மாட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இல்லை அவ்வளோ. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க சமீபத்தில் அவங்க பிரிஞ்சாங்க, திரும்ப வந்துட்டார். பட்டு எனக்கு விஜய் கூட சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம விஜய் சீட்டு கொடுக்குறேன் எல்லாரும் வாங்க இதுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இவங்க வந்து ஆட்சியில் ஏதோ அதிகாரம் கொடுக்க மாட்றாங்க. ஆனால் இவங்களுக்கு எம்எல்ஏ தான் கொடுக்க மாட்றாங்களாங்கன்னு எம்பிக்கெலாம் கொடுக்குறாங்கல்ல. அதனால் வந்து அந்த இது பொறுத்தளவுக்கு போக மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட கருத்தும் அவங்களோட கருத்தும் வேறு. இவங்க வந்து அதுக்கு போக மாட்டாங்க. திருமாவளவன் போகிறது கஷ்டம்தான், போக மாட்டார். திமுக கூட்டணி வந்து தான் வலுவாக இருக்குது. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக தான், அது தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. ஏடிஎம்கெலாம் போயிடுச்சு, ஜெயலலிதாவோட போயிடுச்சு, திமுக தான் இருக்குது. அதனால் வந்து திமுக தான் வரும். உடஞ்சாலும் அவர் கவலைப்பட மாட்டார். சரி, ஸ்டாலின் அவருக்குள்ள ஓட்டு எப்படி வந்துடும், சீட்டு வந்துடும். 115 சீட்டு டிஃபரன்ஸாக எடுப்பார்.